அண்ணே நான் சொல்கிறேன், நான் கேட்குற கரெக்ட் தானே? ஏன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் டக்கு டக்குன்னு. நிறையா விஷயங்கள் மைண்டில் வைக்க வைக்க கிளம்பி போகும்போது ஆமாம் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது இல்லையா? ஸோ நிறைய ஜாம்பவான்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேர் பேசினாங்க ஜிஎஸ்டி, அதை பற்றி சார் ரொம்ப சூப்பராக க்ளீனாக ஒரு ஐடியா சொன்னாங்க. ஏன்னா நம்மளாம் பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறதுக்கே பிறந்தவங்க நம்மலாம். நம்ம நண்பர் கேட்பாரு, மாப்பிள்ள ஒரு 2 லட்ச ரூபா ஃப்ரெண்டுக்கு போடணும்டா, எப்படி போகணும் தெரியல. ஒன்றும் என்ன சொல்லுவோம், மாப்பிள்ள என் அக்கௌண்ட்டில் போடுறா நான் போட்டு விட்டுறேன் அப்படிலாம் சொல்லுவோம். செஞ்சுருக்கோம் இல்லையா? தானே? ஆமாம் இல்லையா? கண்டிப்பாக. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வருவாங்க, அண்ணே சுரேஷ் அனுப்பிச்சுட்டாருவாங்க. சுரேஷ் யாருன்னே தெரியாது நமக்கு. சரி சொல்லுங்கண்ணே, அண்ணே உதவினே அர்ஜென்ட்டா அவசரனே, இந்த மொபைலை வச்சுக்கிட்டு ஒரு 2000 மட்டும் தேவைனே அப்படின்னுவாங்க. நம்ம அந்த பாவம் அந்த சரி நம்ம உதவி செய்வோன்ற மனப்பான்மையில் தான் நம்ம மாட்டுவோம். கரெக்டானே? ஸோ அதனால அண்ணன் பாபு சார் ரொம்ப கிளீனாக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் நம்மளுடைய ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் யாரும் நம்மளை எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே அது மாதிரி தான், நீட் ப்ரொஃபைல் தான். 500 ரூபா நம்ம கிடைக்கணும், நம்ம எந்த ஒரு நெகட்டிவ் நம்ம போக மாட்டோம். ஒரு ஃபோன் விற்கணுமா, பில்லு பாக்ஸ், ஏன் ஒரிஜினல் சார்ஜர் இருந்தால் முதற்கொண்டு கொண்டு போவோம், அப்போ தான் நம்ம விற்போம்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? ஓகே. ஸோ ஒரு 2 பேர் மட்டும் இன்னைக்கு இதுவரை என்ன இன்புட் எடுத்திருக்கீங்க, இன்னிலிருந்து நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் சார்லாம் பார்த்தீங்கன்னா 1000 மேடைக்கு மேலே பேசியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி நீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் பட்சம் தான் இன்னும் 10,000 மேடைகள் 1 லட்சம் மேடைகள் பேசணும். ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் யாராவது என்ன கத்துக்கிட்டீங்கன்னே அதான் மறுபடியும் கொஸ்டின்ல நான் அடுத்து சொல்றேன். இனிமேல் இதுக்கு என்னுடைய பேர் வந்து ஆனந்த், ராஜபாளையம் செல்போன் வசனுடைய தலைவர். நான் பழைய மொபைல் வாங்கக்கூடிய எல்லா கடைக்காரர்களுமே ஒன் செகண்ட் சாரி. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் ஃப்ரம் ஆதி கண் மருத்துவமனை. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் சார். நீங்க சொல்லலாம். சாரிங்க. பழைய மொபைல் வாங்கக்கூடிய எல்லா கடை நண்பர்களுமே வந்துட்டு பில் இல்லாமல் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து சார் மூலியமாக ரொம்ப கற்றுருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரிஜினலாக தான் தொழில் பண்ணுறோம், ஆதாரம் வாங்குகிறோம், கஸ்டமர் யாருன்னு தெரியுது, நம்ம கிட்ட வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற கஸ்டமர் தான். அவர்கிட்ட வாங்கினாலுமே அந்த பிரச்சனை எங்களுக்கு மேலே தான் திரும்புது. அதனால இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு இனிமே காசே வேண்டாம், எப்படி வந்தாலும் பில் இருந்தால் மட்டும் அந்த மாதிரி இருந்து மட்டும் வாங்குறது மட்டும் நமக்கு காசு சம்பாதிப்போம், இல்லைன்னா வந்து அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து உறுதியாக எல்லா ரீட்டைலரோட நம்ம எடுக்கிறங்கிற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். சூப்பர். இதானே இந்த டேக் ஹோம் சொல்லுவாங்க. என்ன நம்ம கொண்டு போகிறோம், ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப் நடக்குது. ஸோ டேக் ஹோம் ரொம்ப சூப்பராக சொன்னேன். ஆனால் ஒரு பலத்தை கைத்திருக்கிறோம். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்களேன். என்னோட பேர் வந்து ஆனந்த், ராஜபாளையம் செல்போன் அசோசியேஷனுடைய தலைவர். ஆனந்த் டெலிகாம் மொபைல் ஷாப்பு 23 வருஷமா ரன் பண்றேன். ராஜா சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அதே மாதிரி ஜிஎஸ்டி பற்றி வந்து சார் ரொம்ப கிளியராக கொடுத்தாங்க. அந்த சர்வீஸ் பண்ணுறவங்க தான் இப்போ வந்து அதிகமாக இருக்காங்க. இப்போ அவங்க கட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்த்தா அந்த 20 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம சம்பாரிச்சு அதை கட்ட வேண்டாம். அப்போ நம்ம துணிஞ்சு இருக்கலாம். இப்போ ஜிஎஸ்டிலேருந்து அங்கேருந்து வர்றாங்க, இந்த கடைக்கு போகிறாங்க, அந்த கடைக்கு போகிறாங்க, பில்லை பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு பயம் தான் வருது. எதையாவது ஒரு பில் எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்று போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் என்ன அப்படின்னா ஒரு கிளியாரிட்டி, இப்போ இங்கே வந்ததுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா கிளியாரிட்டி அவங்களுக்கு ஒன்று கிடைக்குது. இப்போ நம்மளாம் ஒரு ஜென்ரல் டேக்ஸ் பே பண்ணுறவங்க வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம 1% கட்டுறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்படி பே பண்ணுறதுனால நம்ம பேரை எதுலேயுமே வராது. இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நம்ம 18% டேக்ஸோடு கட்டுறதை விட இந்த 1% டேக்ஸில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு கோடிக்கணக்கு டிரான்சாக்ஷன் இல்லை. அப்போ நம்ம அவ்வளோ பண்ணுறப்ப ஒரு 50 லட்ச ரூபா பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் வந்துட்டு 3 மாதம் ஒருக்கா காம்பவுண்ட் டேக்ஸ் 1% கட்டிட்டோம்னா அது ஒரு நம்ம வந்து கவர்மெண்ட் நம்ம கடை கட்டுறோங்கிறது இதாகிடுது. அதே மாதிரி நம்மளுக்கு ரீஃபண்டுங்கிற ஆப்ஷனே வராது. அதனால் அந்த குழப்பமே அதில் வராது. இப்போ அவர் நம்மளுக்கு ஒரு டேக்ஸ் கட்டி வரும், அப்போ இன்னொருக்கு நம்ம அந்த டேக்ஸ் அவர் கணக்கு காமிச்சாலும் நான் காமிக்காமல் விட்டுறேன், இந்த ஒரு பிரச்சனையே வராது வந்து காம்பவுண்ட் டேக்ஸில். தேங்க்யூ. என்னென்னா நம்ம மொபைல் மிஸ் ஆனோடனே நம்ம வந்து ஐஎம்ஐ வந்து பிளாக் பண்ணிடுறோம். ஸோ அவங்க பிளாக் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா அந்த ஃபோனை யாரும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. சிம்மு மட்டும் போட்டு தான் பார்ப்பாங்க. சிம்மை போட்ட உடனே ஒரு அட்ரஸ் வந்துடும், ரிஃப்ளெக்ட் ஆகிடும், அவ்வளோதான். இந்த ஃபோன் லாக் ஆகிடுச்சுப்பா, அடுத்த ஆள்கிட்ட மாற்றிடும். இப்படி மாறிட்டே இருக்கும். அந்த ஃபோனை யூஸே பண்ண முடியாது. கடைசியில் ஒரு பேப்பரை வீட்டாக தான் இருக்கும். நாங்கள் இன்னும் அந்த ஃபோன்ஸை யார் அந்த ஓப்பனில் வச்சு அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கல. இப்போ மோர் நம்பர் ஆஃப் ஃபோன்ஸ் வந்து இந்த சைபர் ஃப்ராடில் இன்வால்வ் ஆகிருக்கனால இன் ஃபியூச்சரில் நாங்கள் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் நிறைய அப்பாவிங்க மாட்டிப்பாங்க. ஸோ அதனால் இந்த பில் இல்லாமல் இன்வாய்ஸ் இல்லாமல் எந்த ஃபோனையும் இனிமேல் வாங்குறது சேஃப் கிடையாது. இது வரைக்கும் கூட பார்க்கல. இனிமேல் நாங்கள் ஐஎம்ஐ ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போகும்போது ஒரு பெர் டே 25 கேசஸ் வருது. ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? அந்த யூஸ் பண்ண ஃபோன் எல்லாம் கொஞ்சம் சீஸ் பண்ணுவோமே, பிளாக் பண்ணி விட்டுருவோம், தூக்கி போட்டு போயிடலாம். ஸோ அதை நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் வல்னரபிள் ஆகிடும் உங்களோட நிலைமை. ஸோ அதனால் இன்வாய்ஸோடு இருந்தால் மட்டும் பண்ணுங்க, இல்லாட்டினா பண்ண வேணாம். இன் ஃபியூச்சர் ரொம்ப ரிஸ்க் ஆகிடும்.
மோர் நம்பர் ஆஃப் சைபர் கிரிமினல் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஃபோன் தான் மீடியம். ஸோ ஃபோனில் ரொம்ப கான்சென்ட்ராக இருக்கு. உங்கள் மக்கள் தான் அன்லாக் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரொசீஜர்லாம் கிடையாது, ப்ரொசீஜரே கிடையாது. அன்லாக் பண்ணுறது அவங்க ப்ரொசீஜரே கிடையாது. ஜென்யூன் கேசஸில் அவங்களே ஒரு 3 மாதமாக அந்த ஃபோனை யூஸ் பண்ணலைன்னா அந்த பாஸ்வேர்ட் மறந்து வருவாங்க. ஸோ அப்படி இருக்குன்னு நீங்கள் ஆத்தென்டிகேட் வாங்கியிருக்கீங்களா? சர்டிஃபிகேஷன் இருக்கா அவங்களுக்கு? மொபைல் சர்வீஸ் இருக்குல்ல, என்ன கம்பெனி சாம்சங் இருக்கு இல்லையா, அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்கல்ல. சர்வீஸ் சென்டரில் கொண்டு ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் கொடுக்க சொல்லுங்கள். ஆப்பிள் உங்களால் பண்ண முடியுமா? ஆப்பிள் ஏன் அந்த வேலையை அவங்க பண்ணுறாங்க? அவங்களோட இன்வாய்ஸ் வாங்கிட்டு ஆப்பிள் பண்ணுறாங்கல்ல. சாம்சங் இன்வாய்ஸ் வாங்கிட்டு சாம்சங் பண்ணட்டுமே. அவங்க அவங்க ட்ராக் பண்ணிப்பாங்களே. அது நம்ம ஏன் எல்லா வேலையும் நம்ம ஏன் எடுத்துக்கணுமே? ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் அங்கே பண்ணட்டும். பட் பஜாரில் பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாக் ஓப்பனாக தானே கொண்டு வந்து கொடுக்குறாரு, இந்த ஃபோனை வாங்கிக்கலாமே நினச்சி வாங்குறீங்க. அது இன்னொரு இடத்துல போய் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணப்பட்டு அதுக்கு பே பண்ணப்பட்டு வந்த ஃபோன் உங்கள்கிட்ட. ஸோ ஓப்பன் பண்ணி கொடுக்குற ஒரிஜினல் நினச்சிக்கிறீங்க. இட்ஸ் நாட் ரைட். ஸோ இன்னொரு இடத்துல போய் ஓப்பன் பண்ணி தான் உங்கள்கிட்ட கொண்டு வராரு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபார்மேட்டாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. நீங்கள் நினச்சிப்பீங்க ப்ரைவேட் ஃபோட்டோலாம் கிளியர் பண்ணிட்டாங்க, அவங்க ஆப்லாம் கிளியர் பண்ண, அப்படிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் எல்லாம் செக் பண்ணுங்கள். இது நீங்களே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எது வந்து பியூராக வருது, எது வந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதா போலீஸ் வராங்க. ஸோ இவர் நாங்கள் நல்லவங்கெல்லாம் ஒதுக்கிட்டோம்னா அந்த 4 பேர் தான் அக்யூஸ்டு. அந்த 4 கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுதான் எங்களுக்கு தேவை. ஸோ அதனால் நீங்கள் ஜென்யூன் ஆகிடுங்கன்றேன். ஸோ மார்க்கெட்டில் உங்களை ரீச் பண்ண வச்சுருங்க. இஸ் அ ஜென்யூன் மொபைல் சர்வீஸ் பண்ணுறவர், சேல்ஸ் பண்ணுறவர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தென் அவருக்கு அப்புறம் இந்த இல்லீகலாக நடத்துகிறவங்கள போலீஸ் பார்த்துக்கு போவாங்க. தேங்க்யூ.